மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் நீ பொறுத்திரு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் பார்த்து ஒரு காரியத்தினுடைய நன்மைக்காக எதிர்பார்க்கலாம். இது என்னமாய் முடியும், இது எப்படி முடியும் என்கிற ஒரு பெரிய கலக்கம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அதை அறியும் மட்டும் நீ காத்திரு. நீ அவசரப்பட வேண்டாம், நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். அந்த காரியம் ஆன்சர் வருகும் மட்டும் நீ காத்திரு. ஆனால் இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், எந்த காரியத்திற்காக நகோமியும் எந்த காரியத்திற்காக ரூத்தும் காத்திருந்தார்களோ அந்த காரியம் தீமையாய் அல்ல, அவர்கள் நினைக்கிறதை பார்க்கலும் அற்புதமாய் நடந்தது. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, எப்படி என்னவாய் முடியுமோ, என் பிள்ளையினுடைய இந்த சூழ்நிலை என்னவாய் முடியுமோ, இந்த பிரச்சனை என்னவாய் முடியுமோ, ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எப்படி இது முடியும் என்று எனக்கு தெரியவே இல்லையே, கலங்கி போயிருக்கலாம். நான் நம்புகிறேன், இந்த அதிகாரத்திலே இந்த காரியம் நன்மையாய் முடிந்தது போல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், நீங்கள் கலங்கி போயிருக்கிற காரியம், நீங்கள் என்னமாய் முடியுமோ என்று நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிற காரியம் நிச்சயமாய் நன்மையாய் முடியும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த இடத்திலிருந்து வருகிற செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தும். அந்த இடத்திலிருந்து வருகிற பதில் உங்களை தூக்கி நிறுத்தும். அந்த இடத்திலிருந்து வருகிற அந்த பதிலினாலே நீங்கள் வாழப்போகிறீர்கள். இத்தனை நாட்களும் நான் ஒவ்வொரு காரியத்திலையும் நெகட்டிவாய் எதிர்மறையான காரியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேனே, இதுவும் ஒருவேளை தோல்வியாய் முடிந்து விடுமோ, என்னவாய் முடியுமோ? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது நன்மையாய் முடியும், நன்மையாய்